அண்ட் வெல்கம் டு எபிசோட் 27 ஆஃப் ஆரம்திணை பாட்காஸ்ட். நம்ம ஆரம்திணை பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா பக்கிங்ஹாம் கால்வாய். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் பத்தினும் ஒரு 3 சீரீஸ் பாட்காஸ்ட் பண்ணியிருப்போம். அதுல சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த நீர்நிலைகளை பத்தியும் நிறைய நம்ம பேசியிருப்போம். அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது தான் பக்கிங்ஹாம் கால்வாய். அதை பத்தி விரிவா பேசுறது, அது எதுக்காக கட்டப்பட்டது, என்ன மாதிரியான காலகட்டங்கள்ல எந்த பகுதிகளுக்கு நீட்டி அமைக்கப்பட்டது, இப்போ அதுல இருக்கிற நவீன சிக்கல்கள் என்ன, அதோட நிலை என்னவா இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயத்தை பத்தி பேசுறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஐகானிக் பிளேசஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மெரினா பீச் ஞாபகம் வரும், சென்ட்ரல் ஸ்டேஷன், ஸ்பென்சர் பிளாசா, மியூசியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஞாபகம் வரும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த பக்கிங்ஹாம் கேனால்ன்றது. நார்த் சைட்லேருந்து சவுத் சைடு வரைக்கும் ஃபுல்லாக சென்னையை ஒரு பிளட் வெயின் மாதிரி கடந்து போகிற ஒரு பக்கிங்ஹாம் கேனால் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம போகிற ரோட்டில் போகிறப்ப யதார்த்தமாக பார்த்துருப்போம். பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த பக்கிங்ஹாம் கேனால் எப்போ கட்டப்பட்டது, என்ன காலகட்டத்தில், எதுக்காக கட்டப்பட்டது? ஸோ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ரலாக நீர்வழி பாதைகள் இல்லை நீர்நிலைகள் அப்படின்னா இயற்கையாக காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது, பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்ட்டு சொல்லும்போது அது ஆர்டிஃபிஷியலாக கட்டப்பட்டது தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம், பக்கிங்ஹாம் கால்வாய் பிரிட்டிஷ் காலத்தில் வணிக காரணங்களுக்காகவும் போக்குவரத்து காரணங்களுக்காகவும் ஆர்டிஃபிஷியலாக கட்டப்பட்ட ஒரு கால்வாய் தான். ஸோ இது எப்போ எதுக்காக கட்டப்படுது அப்படின்னா 1800s முன்னாடி சென்னை சார்ந்த வணிகம் அப்படின்றது பழவேற்காடு ஏரி மூலமா எண்ணூருக்கு விறகுகளா இருக்கட்டும் சரி, உட்டு, அதுக்கப்புறம் கிளிஞ்சல்கள், உப்பு, அரிசி, கருவாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் படகு போக்குவரத்து தான் அப்போ வணிகத்துக்கு பிரதானமா இருந்துச்சு. ஸோ பழவேற்காடு ஏரி வழியா எண்ணூருக்கு சேரும். எண்ணூர்ல இருந்து மாட்டு வண்டிகள் மூலமா சென்னைக்கு சேர்றதுதான் 1800s வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ 1800s ஆரம்ப காலகட்டத்துல எண்ணூர்ல இருந்து கருப்பன் நகரம் வரைக்கும், அதாவது ஜார்ஜ் கோட்டைக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா ஒரு நீர்வழி தடத்துக்கான தேவை அப்படின்றது, அதுக்கான கோரிக்கை அப்படின்றது பல தரப்பட்ட மக்களால பல காலங்கள்ல எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுல முக்கியமா முதல்ல சால்ட் பிசினஸ் பண்றவங்க, உப்பு வணிகர்கள் ஒரு பெரிய கோரிக்கையை எழுப்புறாங்க. அப்ப 1800sல அதுக்கான ஓகே அதை சர்வே பண்ணுறதுக்கான டெண்டர் விடப்படுது. அப்போ வர ஒரு இன்ஜினியர் தான் காக்ரேன். ஸோ 1801 காக்ரேன் பேசில் அப்படின்றவர் உள்ள வரப்போ ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அதுக்கான அனாலிசிஸ் அவர் பண்ணும்போது இங்க ஏற்கனவே கூவத்துல இருந்து எழும்பூர் இந்த சென்ஸ் இப்போ எக்மோர்ல இருந்து வியாசர்பாடி வரைக்கும் எழும்பூர் நதி அப்படின்ற ஒரு கால்வாய் இருக்கு திருவொற்றியூர்ல. ஆமா, சோ இந்த எழும்பூர்ன்றதும் திரும்ப எக்மோர்ன்ற பேர் எங்க வந்துச்சு. அப்போ அந்த நதியோட இதுல இருந்து வந்த ஒரு விஷயம். சோ திருவொற்றியூர்ல இருந்து எண்ணூர் வரைக்கும் திருவொற்றியூர் ஓடை அப்படின்ற இன்னொரு கெனல் இருக்கு. சோ இந்த 2 கால்வாய்களையும் கனெக்ட் பண்ணா எண்ணூர்ல இருந்து நம்ம கூவம் வரைக்கும் ஒரு கேனல் கட்ட முடியும். ஏற்கனவே இருக்கிற நீர்வழி பாதையை சிதைக்காம நம்ம நேச்சுரல் ரெக்ளமேஷன் மாதிரி அதை பண்ண முடியும் அப்படின்ற ப்ரொபோசல் காக்ரேன் பேசில் வைக்கிறாரு. அதுக்கான கட்டுமானமும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியா முதல்ல கட்டப்பட்ட இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்ன்றது எக்மோர்ல இருந்து கூவம் வரைக்கும் இருந்துச்சு. இது அப்போ இருந்த கவர்னர் கிளைவோட பேர்ல கிளைவ் கால்வாய் அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு வைக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த நீர்வழி பாதை வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா திரும்ப காமர்ஸ்ல என்ன டிமாண்ட் பண்றாங்க, வணிகர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பழவேற்காடுல இருந்தே இந்த கால்வாய் வந்துருச்சு அப்படின்னா ஒரே நீர்வழி பாதையா வந்துருமே அப்படின்ற ஒரு டிமாண்ட் பிளேஸ் பண்ணும்போது
அதை வந்து நீட்டிச்சு பழவேற்காடு வரைக்கும் கட்டுறாங்க. அதுக்கு வந்து இந்த இன்ஜினியர் கொக்ரைனோட பேர்லயே வந்து காக்ரைன் கால்வாய் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே 1800s இருக்கிறது. 1850s தொட்டு தான் வந்துட்டு இதை வந்து திரும்ப வணிக காரணங்களுக்காக கீழே பாண்டிச்சேரி வரைக்கும் மரக்காணம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கா இருக்கட்டும் சரி, ஆந்திராவில் காக்கிநாடா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து வருது. அப்போ காக்கிநாடால இருந்து பெத்தகஞ்சம் அப்படின்ற இடத்துல இருந்து இங்க பழவேற்காடு வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற கால்வாயை வந்து கனெக்ட் பண்ணி கட்டுறாங்க. அதுக்கு நார்த் கேனல் அப்படின்ற ஒரு பேர் வைக்கப்படுது. கீழே பார்த்தோம்னா அடையார்ல இருந்து மரக்காணம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேனலை வந்து கட்டுறாங்க. இதுக்கு பேர் சவுத் கேனல் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பல்கிங்ஹாம் கால்வாயானது கூவத்துக்கு வடக்கு பக்கம் ஒரு கால்வாயாகவும் அடையாருக்கு தெற்கு பக்கம் இன்னொரு கால்வாயாகவும் 2 கால்வாயா இருந்துச்சு. அப்போ 1876 என்ன நடக்குது அப்படின்னா, சென்னையும் சென்னையை சுத்தி இருக்கிற மாகாணங்கள்ல வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது, ஒரு பெரிய வறட்சி. இதை வந்து இங்க இருக்கிற கவர்னர் வந்துட்டு கல்கட்டால வந்து நிவாரணம் கேட்டு வந்து ஒரு மனு அளிக்கிறாரு. அவங்க வந்து சர்வே பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிவாரணம், இதை டிசாஸ்டரா கன்சிடர் பண்ண முடியாது, இதுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த கவர்னரான பக்கிங்ஹாம் அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போ ஏற்கனவே இங்க நார்த் கேனல் சவுத் கேனல்னு 2 இருக்குது, அதை இணைச்சா இது ஒரே பெரிய கேனல் ஆகிடும்ன்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கு. அப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் இந்த கேனலை கட்டுற பணியில ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கான உணவை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. இதுக்காக சென்னை சுத்தி இருக்கிற கிராம பகுதிகள்ல இருந்து 7.5 லட்சம் மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கான கஞ்சி தொட்டிகளும் வந்து நிறைய திறக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த கூவத்துல இருந்து அடையார் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச். அதுக்கப்புறம் இந்த கவர்னரோட பேர்லயே இது பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்ற ஒரு பெரிய கால்வாயா மாறிடுச்சு. கார்த்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எப்படி ஒரு ஸ்டெப்பா இந்த கேனல் வந்து பில்ட் ஆயிருக்குன்றது. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது வணிகர்களுக்காக கட்டப்பட்டது, வணிகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கேனலா தான் இருக்கு பாக்குறப்போ. ஸோ வணிகம் என்ன மாதிரி வணிகம்லாம் இதுல நடந்துச்சு, என்ன சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணாங்க? இப்போ நிறைய டாக்ஸேஷன் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க இந்த இதுல காமர்ஸ் பண்றதுக்கு? ஓகே, ஸோ இது வந்து நான் எண்ணூர்ல இருக்கிற இப்போ இருக்கிற மீனவர்கள் கிட்ட 1960s இருந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இதை பத்தி கொஞ்சம் நிறைய கேட்டிருக்கேன். அவங்க சொல்ற விஷயங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து முக்கியமா நடந்த வணிகம் அப்படின்ட்டு பார்க்கும்போது உட்டு, மரக்கட்டை, அடுத்ததா உப்பு ஒரு பெரிய பகுதி, அரிசி, அதுக்கப்புறம் கிளிஞ்சல், சுண்ணாம்பு ஆலைகளுக்கு போற கிளிஞ்சல், அதுக்கப்புறம் கருவாடு. இந்த 5 விஷயம் வந்து ரொம்ப பிரதானமான ஒன்னா இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில வணிகம் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயங்களா இருக்கு. ஆனா அதுக்கான சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம இப்போ எப்படி ரோடு இருக்கு, ரோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு டோல்கேட்ல வந்து டோல் சார்ஜஸ் கட்டுறோமோ அந்த மாதிரி இந்த வணிகத்துல ஈடுபடுத்தப்படுற படகுகளுக்கான லைசன்ஸா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கான மாதாந்திர சந்தா டாக்ஸஸா இருக்கட்டும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. இதுக்கு இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன அடிப்படையான விஷயத்த வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ லோ டைட் ஹை டைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஹை டைட் அப்போ வந்து கடலும் ஆறும் இல்ல கடலும் கால்வாய்களும் சேர்ற பகுதிகள் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும்னா, ஹை டைட் அப்போ கடல் நீர் வந்து அதிகமா வந்து இங்கிலாந்துக்குள்ள வந்து வரும். லோ டைட் அப்போ இன்லாண்ட்ல இருக்கிற தண்ணி அதிக அளவுல வந்து கடலுக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரியான வாட்டர் இம்பேலன்ஸ் வந்து இது வந்து அதிகமா கடலோட லிங்க் ஆகுற ஒரு இதுல இருக்கிறதுனால இங்க இந்த பக்கிங்ஹாம் கேனல்ல இருக்கிற வாட்டர் இம்பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக லாக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர்றாங்க. பேசிக்கா கால்வாய்களுக்குள்ள கேட் மாதிரியான ஒரு சிஸ்டம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற ஒரு கிராஃபிக்கையும் வந்து நம்ம வீடியோல அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த கேட் சிஸ்டம் வந்து ஒரு பகுதிகளையும் தண்ணியை தேக்கி வச்சு படகு போகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை இந்த கால்வாய்கள்ல மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை இந்த லாக் சிஸ்டம் பண்ணுச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப இங்க காமர்ஸ் அப்படின்ட்டு வரும்போது இந்த கேட் வந்து
ஒரு டாக்ஸ் கலெக்டிங் ஸ்பாட்டா இல்ல ஒரு டோல்கேட்டா ஒரு செக் போஸ்டா இந்த மாதிரியான ஒரு விஷயமாவும் இந்த லாக் வந்து யூஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு படகு வருது அப்படின்னா அந்த படகு வந்து அங்கீகரிக்கப்பட்ட படகா, இது வந்து எப்படி சொல்ல, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸோ இந்த லாக்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. அப்போ வந்து இந்த படகுகளுக்கான அங்கீகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா கொடுக்கப்பட்டு வர்ற காலகட்டத்துல இது அங்கீகரிக்கப்பட்ட படகா இல்லையான்னு செக் பண்ணுறது, அவங்க வந்து அவங்களுக்கான சந்தாக்களை முறையா கட்டிட்டு வர்றாங்களான்றத செக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே சரிபார்க்கறதுக்கான இடமா வந்து இந்த லாக்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்களோட டாக்ஸ் கட்டிட்டாங்க, இல்லை லைசன்ஸ் ப்ராப்பரா இருக்குதுன்றத கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த லாக்கோட கேட் வந்து திறந்து விடப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருந்திருக்கு கார்த்தி. ஸோ இப்படி வந்து வணிகம் நடத்திட்டு வர படகுகளுக்கு வந்து சென்னையில வணிகத்துக்கான மையப்புள்ளியா இருந்தது வந்து நம்ம இப்ப பாக்குற வால்டாக்ஸ் ரோட். அங்க மூலக்கொத்தளம் என்ற பகுதியில தான் வந்து பெரும்பாலும் இந்த வணிகர்கள் எடுத்துட்டு வர சரக்குகளை ஆஃப்லோட் பண்ற பிளேஸா இருக்கு. இப்பயுமே நம்ம அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கருவாடு மார்க்கெட் இருக்கும். இங்க இப்போ இருக்கிற பேசன் பிரிட்ஜ் பக்கத்துல தான் வந்து மரக்கட்டைகளுக்கான வணிகம் செய்யற மொத்த பகுதியும் அந்த இடத்த சுத்தி தான் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லாக் சிஸ்டத்தை பத்தி நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசணும்ல, அதை பத்தி பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்துல இப்போ இந்த லாக்ஸ் வந்து இப்போ இங்க பக்கிங்ஹாம் கால்வாயில வணிகம் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த லாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்படலை. ஸோ இப்போ நம்ம எண்ணூரை பத்தி பல வீடியோக்கள்ல வந்து பேசியிருக்கோம். எண்ணூர்லயுமே இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1960கள்ல இருந்து அந்த பகுதிகளில் வந்து அதிகமா ரசாயனத்தை வந்து வெளியேற்றுற ஆலைகள் இருக்கு. ஆனா 1985க்கு மேலதான் வந்து மக்கள் அதோட இம்பாக்டை அதிகமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமா மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, லாக்ஸ் இருந்தப்போ அவங்க வந்து கால்வாயில வந்து என்ன மாதிரியான கழிவை வெளியேற்றினாலும் அது அவங்களோட பகுதிகளிலேயே தேங்கிரும். ஆனா லாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்படாததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்பாக்ட் வந்து எங்களோட குடியிருப்புகளை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சூப்பர். ஸோ ஒரு பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு இந்த பக்கிங்ஹாம் கேனலுக்கு. அதோட மல்டிபிள் யூசஸும் இருந்திருக்கு. முக்கியமா சென்னை வளர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாக்குறதப்போ அங்க எதுவும் காமர்ஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அது அங்க படகுகளும் போறது இல்லை. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பக்கிங்ஹாம் கேனலோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது? அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல அது ஏன் இன்னும் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? ஓகே, கண்டிப்பா கார்த்தி. இப்ப நம்ம இந்த மாதிரியான நீர்பிடிப்பு பகுதிகளையோ நீர்பிடிப்பு பகுதிகள் குறிப்பா பார்க்கும்போது நம்ம இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ் அப்படின்ட்டு வரும்போது நம்மளோட நீர் தேவைகளுக்காக நம்மளோட பழங்காலத்துல இருந்து அவங்க அமைச்ச முறைகள் தான். அந்த மாதிரி இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து கட்டப்பட்ட முறையுமே பார்க்கும்போது ரொம்ப அப்சலேட்டா அவங்க லோக்கலா இருக்கிற மக்களை கன்சல்ட் பண்ணாம சும்மா இஷ்டத்துக்கு இப்போ வணிகர்களுக்கு தேவை இருக்குதுன்னா வணிகர்களை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு கட்டப்பட்ட கால்வாயா அது அமையல. ரொம்ப தெளிவா உள்ளூர் மக்களையும் உள்ளூர் மக்களோட கன்சல்டேஷனோடையும் நாலேஜோடையும் சேர்த்துக்கிட்டு நம்ம சென்னையோட ஹைட்ராலஜி எப்படி இருக்கு, கடலுக்கு அருகாமையிலே இப்படி ஒரு நீளமான கால்வாய் ஓடும் போது அதனால அங்க என்ன மாதிரியான ஹைட்ராலஜிக்கல் இம்பாக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவா கட்டப்பட்ட ஒரு கால்வாயா தான் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த செஞ்சுரியில வந்துட்டு நம்மளோட ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலயும் சரி, வாட்டர் செக்யூரிட்டின்ற ஒரு விஷயத்துலயும் சரி, ஒரு முக்கிய அன்றாட தேவையான ஒரு விஷயமா வந்து இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து சென்னையோட வாட்டர் ஸ்கேப்ல ஒரு அங்கமா அமைஞ்சிருச்சு அப்படின்றப்போ இப்போ அதை வந்து அப்சலேட்டா நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியாது. கண்டிப்பா நம்மளோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு இது ஒரு மையமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா திரும்ப இப்போ அதை நம்ம எப்படி பாக்குறோன்ற விஷயத்துலயும் சரி, அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதுலயும் சரி, அது மேல இருக்கிற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ பக்கிங்ஹாம் கேனால் வந்து சென்னையோட ஃப்ளட் வராம பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கு பக்கிங்ஹாம் கேனாலுக்கு? என்ன பிரச்சனைகள் இருக்கு பக்கிங்ஹாம் கேனால் சார்ந்து? கண்டிப்பா கார்த்தி. இப்போ வந்து
முதல் முதல் பிரச்சனையாவே பார்க்கும்போது ஜென்ரலாவே எந்த ஒரு வாட்டர் பாடிஸ்க்கும் வந்து இப்போ அதிக மதிப்பு கொடுக்கப்படுறது இல்ல. அங்க இருக்கிற சில்டேஷன், அங்க ப்ராப்பரா ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்காதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா நீர்நிலைகளுக்கும் இருக்கிற மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாயிலுமே வந்து அதிகமா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சவுத் சைடு இண்டஸ்ட்ரியல் என்க்ரோச்மெண்ட்ஸ்னால அதிக லெவல்ல பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நீர்ப்பகுதியா வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு. கொசஸ்தலை ஆறுல ஏற்படுற பாதிப்பை பத்தி நம்ம அதிகமா சொல்லுவோம். ஆனா அதை விடவே ரொம்ப ஈக்காலஜிக்கலியும் அங்க முக்கியமான இடமா பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு. பக்கிங்ஹாம் கால்வாயில தான் மணலி திருவொற்றியூர்ல இருந்துமே எல்லா தொழிற்சாலைகளோட கழிவுகளுமே வெளியேற்றப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பக்கிங்ஹாம் கால்வாயில தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சென்ட்ரல் சென்னையில வந்து பார்க்கும்போது எம்ஆர்டிஎஸ் அப்படின்றது வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணா ஒரு ஈஸி பிரீஸி திங்கா இருக்கலாம். ஆனா பக்கிங்ஹாம் கால்வாயை மைண்ட்ல வச்சுட்டு இந்த எம்ஆர்டிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த ஒரு நீர்வழி பாதையோட மொத்த தடத்தையுமே அப்படியே பிளாக் பண்ணி கட்டப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்மளால எம்ஆர்டிஎஸ் வந்து பார்க்க முடியும். இன்னுமே நம்ம வந்து சவுத் சைட் போய் பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பத்தி பேசுவோம். நம்ம ஏற்கனவே ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம நார்த் சைட்லயா இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் சென்னையா இருக்கட்டும் சரி, நீர் வடிகிற பாதையா முக்கியமா இருக்கிறது வந்து ஒரு ஆறா இருக்கும். ஆனா நீங்க சவுத் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் கோவளம் பக்கம் வந்து பார்த்தா நீர் வடியறதுக்கான பாதையான ஒரு ஆறு அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஒரு முக்கியமானதா இருக்கும். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டோட தண்ணியை கடலுக்கு எடுத்துட்டு போறது பக்கிங்ஹாம் கால்வாயா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஐடி என்க்ரோச்மெண்டா இருக்கட்டும் சரி, ரெசிடென்ஷியல் என்க்ரோச்மெண்டா இருக்கட்டும் சரி, ஃப்ளட் இது வெள்ள அபாயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு அதிகமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும் கார்த்தி. ஸோ அப்போ இந்த பக்கிங்ஹாம் கேனால் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்காகட்டும் இல்ல ரீக்ளைம் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கப்பட தேவை இருக்கு, என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்? ஸோ இந்த பக்கிங்ஹாம் கால்வாயோட நீர்ப்பரப்பை ரிக்ளைம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. WRD ரிப்போர்ட் படியே ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அளவிடும் போது இந்த பக்கிங்ஹாம் கால்வாயோட கெப்பாசிட்டி அப்படின்றது 5870 கியூசெக்ஸா இருக்கு. ஆனா இப்போ 2024 எவ்வளவா இருக்குன்ட்டு பார்க்கும்போது அது வெறும் 2850 கியூசெக்ஸா தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே பாதி அளவு வந்து 3000 கியூசெக்ஸ் வந்து கம்மியாகி இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்போ அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை ரிக்ளைம் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்மளோட அரசாங்கமுமே தமிழ்நாடு கிரீன் மிஷன் கீழே வந்து இந்த கால்வாயை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கான திட்டங்களா வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேங்க்ரோவ் பிளான்டேஷனா இருக்கட்டும் சரி, ட்ரெட்ஜ் பண்ணி திரும்ப சில்டேஷனை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த திட்டங்களுமே ஆரம்ப காலகட்டத்துல எப்படி பெருசா வந்து ஒரு விளம்பரத்தோட பல விஷயங்கள்ல எடுத்துட்டு போனாங்களோ, இப்போ வந்து ஒரு வருட காலகட்டத்துக்கு அப்புறம் இதோட நிலை எப்படி இருக்குதுன்னா அது தேங்கி 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 ஒரு மாதிரி ஸ்டாக்னண்டான ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கான காரணங்களா வந்து அதிகாரிகள் வந்து அந்த பாதை ஃபுல்லாவே வந்து ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கிறதையும், அப்போ ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கும்போது வந்து ரீலோகேட் பண்ணுறதும் எவிக்ட் பண்ணுறதும் வந்து லாங் ப்ராசஸா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. திரும்ப இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, ரீலோகேஷன் எவிக்ஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது குடிசைவாழ் மக்களை நோக்கி தான் இவங்களோட கண்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து பெரும்பாலும் பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து கட்டப்பட்ட காலத்திலேயோ இல்ல கட்டப்பட்டு சில வருட காலகட்டத்திலயோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜெனரேஷன்ஸா அந்த பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களா இருக்காங்க. ஆனா அதே பக்கம் பார்க்கும்போது மக்களோட ரெசிடென்ஷியல் என்க்ரோச்மெண்ட்டை விட பல மடங்கு அதிகமான என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, ஐடி காரிடர்ஸா இருக்கட்டும் சரி, இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறது, பெரிய பெரிய ஜைஜான்டிக் பாடி கார்பரேஷன்ஸா இருக்கிறவங்க தான் வந்து அதிகமான என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நோக்கி இந்த கண்கள் வந்து திரும்புறதே இல்லை அப்படின்றத வந்து இதுல நம்மளால பார்க்க முடியுது கார்த்தி. இன்னமும்
அதிகாரிகளோட இந்த ரெஸ்டரேஷன் ஆர் மீள் சீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு 2 டைமென்ஷனல் அப்ரோச்சாகவே இருக்கு. ஸோ எந்த இடத்துல ஷாலோ வாட்டர்ஸ் தேவை, எந்த இடத்துல ஆழம் அதிகமா தேவை, ஆஹ் கால்வாய் எப்படி இருந்தா கால்வாயோட நீரோட்டம் வந்து கரெக்டா இருக்கும், எந்த பகுதியில அது நீர் பிடிப்பு பகுதியா செயல்பட வேண்டிய தேவை இருக்கு, இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற நுவான்ஸ்ட் அப்ரோச்சஸ் அப்படின்றது வந்து அதிகாரிகள் கிட்ட வந்து ஒரு லாக்கிங்கான ஒரு விஷயமாவே தான் பார்க்க முடியுது கார்த்தி. ஒரு ரெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஆழத்துக்கு எல்லா இடத்துலயும் தோண்டிட்டு போனா முடிஞ்சிரும் அப்படின்ட்டு பாக்குற ஒரு விஷயமா இருக்கும்போது அதை ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பிரச்சனை அதுல முக்கியமா இருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இது ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு, அப்போ இப்போ இப்போ இருக்கிற வளர்ச்சியில வந்து இவ்வளோ விஷயங்கள் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்றப்போ இதை எப்படி மாற்றி அமைச்சா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வோட திட்டமிட்டு பண்ணுறதுக்கான ஒரு பாதை வந்து அரசாங்கங்கள் கிட்ட வந்து லாக் ஆகுற ஒரு விஷயமா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பக்கிங்ஹாம் கெனால் நம்ம யதார்த்தமா சாதாரணமா ரோட்ல போறப்போ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி நல்லா டீட்டெயில்டா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இது நாங்கள் சொல்ல வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இப்போ லோக்கல் எக்காலஜி நம்மளோட லொக்காலிட்டியை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. எஸ்பெஷலி இப்போ கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரப்போ அப்போ நம்ம லொக்காலிட்டியை வந்து நம்ம எங்கேயுமே டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ வேற எங்கேயுமே சொல்லி தரப்படுறது இல்லை. ஸோ அப்போ அதை ஒரு நாலேஜா எப்படி நம்ம கெயின் பண்ணிக்க முடியும்? ஏன்னா அந்த நாலேஜ் தான் நம்மள வந்து ஃபியூச்சர்ல நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு நாலேஜா இருக்கு. ஸோ அது சார்ந்து நிறைய வேலைகள் பண்ணணுன்றது வந்து நம்ம அருந்தனியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே வச்சிருக்கோம். அண்ட் சென்னையோட லைஃப் லைனா எப்படி வந்து பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அதை கன்சர்வ் பண்றதுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கு, முக்கியமா ஃபர்தர் என்க்ரோச்மெண்ட் எதனாச்சும் நடக்கிறதுக்கான பிளான் இருக்குன்னா அதை எப்படி தடுக்கலாம், அதுக்கான வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கெனால் பார்த்தாவே வந்து நம்ம மேப்ல சும்மா கூகுள் மேப்ல பார்த்தாவே தெரியும். நார்த் சென்னை பக்கத்துல அப்படியே தின்னா இருக்கும், ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும், சவுத் வர வர கொஞ்சம் வைடன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பல ஆங்கிள்ஸ்ல இந்த பக்கிங்ஹாம் கெனால வந்து நம்ம பார்த்து அதுக்கான கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்றது வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம். இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.